ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் டைமில் ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு புட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, ஃப்ளேவருக்காக. அது உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலாம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2 கப் சிகப்பு அவல் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இது எங்களால் எந்தளவுக்கு நெய்ஸாக அடிக்க முடியுமோ அடித்து எடுத்துங்க. இது வந்து எனக்கு ரொம்ப நெய்ஸாக வரல, ரவைக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் நெய்ஸாக அந்தளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தை எடுத்து இதை போட்டுக்கலாம் இந்த மாவை. இதுக்குள்ள பார்த்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் சக்கையாக இருக்குது எனக்கு நெய்ஸாக அடிபடாதனால. நான் அந்த ஏலக்காய் தோலெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வெதுப்பாக வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம நார்மலாக புட்டுக்கெலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் கிளறிடுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை எந்தளவுக்கு கட்டி இல்லாமல் நெய்ஸாக உங்களால் கலக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை கிளறி எடுத்துருங்க. இந்த சிகப்பு அவல், கம்பு, சோளம், இந்த மாதிரி ஐட்டம், இந்த வேர்க்கடலை, இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதில் ஏதாவது எல்லாமே உங்களால் கொடுக்க முடியாட்டி ஏதாச்சும் ஒன்றாவது வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இதை நல்லா கலக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி ஃபீல் ஆகும் கையில் தொடும்போதே. இதை இன்னும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ரொம்பவே சாஃப்டாயிரும். 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இட்லி பாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இது குக்காகவும் ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். நான் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு வச்சு வச்சுட்டேன், அது நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டீமர் தூக்கி இது மேலே வச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டா அப்போது சீக்கிரம் வெந்துடும். இந்த புட்டு வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் திருவினா கரெக்டாக இருக்கும். நம்ம அது 20 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக வெந்து வந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாக வீடே ஃபுல்லாக செம்ம வாசமாக இருந்துச்சு. அதுவும் இந்த வாழை இலையில் வச்சு வேக வச்சனால ரொம்பவே வாசம் செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை, இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சூடாக இருக்கும் போதே சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும், எல்லா பக்கமும் ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் வேலை முடியும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிகப்பு அவல் மட்டும் இல்லை, இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை அவல்லையும் செஞ்சு பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, என்னோடய வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.